இந்தியாவின் பாதுகாப்பு துறையிலும் வான்வெளி வரலாற்றிலும் இன்று ஒரு புதிய பொற்காலம் பிறந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை காலம் வெளிநாடுகளில் இருந்து ராணுவ விமானங்களை விலைக்கு வாங்கிக் கொண்டிருந்த நாம் இன்று நம் சொந்த மண்ணிலேயே ஒரு பிரம்மாண்ட ராணுவ போக்குவரத்து விமானத்தை தயாரித்து அதை வெற்றிகரமாக விண்ணில் பறக்க விட்டிருக்கிறோம். ஆம், குஜராத்தின் வதோராவில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து உருவான முதல் மேட் இன் இந்தியா ராணுவ விமானம் தனது முதல் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த தருணம் ஏன் இவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் ராணுவ விமானத்தை தயாரித்திருப்பது இதுவே முதல் முறை. ஏர்பஸ் நிறுவனமும் இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய டாடா நிறுவனமும் கைகோர்த்து இந்த சாதனையை படைத்துள்ளன. வதோராவில் உள்ள ஃபைனல் அசெம்பிளி லைன் எனப்படும் இந்த பிரம்மாண்ட தொழிற்சாலையில் இருந்து விமானம் விண்ணில் சீறி பாய்ந்த போது அது இந்தியாவின் தன்னிறைவு கனவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 40C-295 ரக விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளன. அதன் முதல் கட்டமாக தான் இந்த தேசத்தின் முதல் விமானம் இப்போது தயாராகியுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த விமானம் அதிகாரப்பூர்வமாக இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும். இது வெறும் விமானம் மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் உள்ள நூற்றுக்கணக்கான சிறு மற்றும் குறு நிறுவனங்களின் உழைப்பில் உருவான ஒரு கூட்டு முயற்சி. கேம் சேஞ்சர் என்று வர்ணிக்கப்படும் இந்த திட்டம் வான்வெளித்துறையில் இந்தியாவை உலக அரங்கில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. இந்திய விமானப்படையும் இந்திய வெற்றியை தங்களது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கொண்டாடி வருகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் நமது பாதுகாப்பு தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்வது என்பது நாட்டின் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தும். சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்திய விமானப்படையின் பலத்தை இந்த C-295 விமானங்கள் பல மடங்கு உயர்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவின் இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து உலக நாடுகளே இப்போது வியந்து நிற்கின்றன.